ஹலோ வீவர்ஸ், நீங்களும் யாராவது என்ன மாதிரி இருப்பீங்க. அதாவது டைம் டேபிள் போடுவோம், ஆனால் நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் எனக்கு ப்ராப்ளம். நான் வந்துட்டு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைம் டேபிள் போடுவேன். ஸோ 1 மந்த்துக்கான டைம் டேபிள் போட்டுருவேன். ஸோ இன்னைக்கு இதெல்லாம் படிச்சிடணும், இந்த லெசன்லாம் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைம் டேபிள் போடுவேன். ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ணுவேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது என்னால். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃப்னாலே தெரியும் உங்களுக்கே. ஸோ அந்த ஒர்க்கே அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலும் சில நேரத்தில் கேப்லாம் கிடைக்கும். ஆனாலும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த சோம்பேறித்தனம்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்மளால் மோஸ்ட்லி அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம கம்மியாக டைம் டேபிள் போட்டோம் அப்படின்னா நம்ம தான் கம்மியாக தானே போட்டிருக்கோம், நாளைக்கு படிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணிடுவோம். அதாவது ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறையா போடுவோம், அப்போ தான் கொஞ்சமாவது படிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா போட்டோம் அப்படின்னா நிறைய போட்டிருக்கோமே இன்றைக்கே முடிக்க முடியல, அப்போ நாளைக்கு அதை ஷிஃப்ட் பண்ணால் இன்னமும் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுவும் வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி டைம் டேபிள் அப்படிங்கிறத விட்டுருங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணேன், நான் வந்துட்டு 1 மந்த் வந்து இதை ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு முடிஞ்சுது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த மந்த் வந்துட்டு 11th ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்துட்டு 11th and 12th வந்து புதுசாக தான் படிக்கிறேன். 6th to 10th வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கேன். ஸோ ஆனால் இப்போ வந்துட்டு எக்ஸாம்ஸ்லலாம் மோஸ்ட்லி 11th and 12th தான் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதனால் அதுதான் நம்ம படித்தாகணுங்கிற கட்டாயத்தில் தான் இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா 11th 12th நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. நம்மளுக்கு சில ட்விஸ்டடான கொஷின்ஸ் எல்லாம் நம்ம மோஸ்ட்லி 11th and 12th படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால் யோசித்து அட்டன் பண்ணியிருக்கலாம். அப்படிங்கிற கொஷின்ஸும் நிறைய இருக்குது. ஸோ நான் லாஸ்ட்டு குரூப் 4லாம் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் நிறைய பண்ணேன். என்ன மாதிரியே யாராவது 11th 12th படிக்காமல் இருந்துட்டு இப்போ படிக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு நிறைய மந்த் இருக்குது. ஸோ உங்களுக்கு சோம்பேறித்தனம் சில நாள் வரும். ஸோ நீங்கள் அப்போல்லாம் வந்துட்டு சில யூடியூப்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மோட்டிவேஷனலான வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நான் அடிக்கடி வந்துட்டு என்ன பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4ல் வந்துட்டு மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் அதிகமாக பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்குள்ளே வந்துட்டு நம்மளும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒன்று தோணும். அப்புறம் வந்துட்டு நான் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ நம்ம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்ம கூட யாரும் மோட்டிவேட்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்துட்டு படித்ததையே திருப்பி படிக்காமல் ஸோ என்னெல்லாம் படிக்கலையோ அதை முதல்ல படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன் 11th and 12th எல்லாம் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 11th and 12th படிச்சிட்ருக்கேன். ஆனால் அப்பப்போ நடுவில் வந்துட்டு எனக்கு தோணும், ஸோ 11th 12th ரொம்ப நிறைய இருக்கே, போர் அடிக்குது, கஷ்டமாக இருக்கே படிக்கிறதுக்கு அப்படின்லாம் யோசிச்சுட்டு சரி நம்ம மறுபடியும் படித்ததையே படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதையே திருப்பி தமிழே எடுத்து 6th to 10th மறுபடியும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு டக்குன்னு தோணி இல்லை நம்ம முதல்ல முடிக்காததெல்லாம் படித்து வச்சிடணும். ஸோ ரிவைஸ் பண்ணுறப்போ நம்ம நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம அதை படித்தாவது பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. ஏன் படித்தாவது பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ நம்மளுக்கு எக்ஸாம் டைமில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இது வந்துட்டு எங்கேயோ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்காகவே தோணும். ஸோ அப்படி தோன்றதுனாலே நம்ம ஈஸியாக நம்ம குறிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால ஸோ முதல்ல படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ ரிவைஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்துட்டு ஒரு லெசனாக தனித்தனியாக கூட ரிவைஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒட்டு மொத்தமாக சேர்த்து கூட ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம படிக்கும்போதே வந்துட்டு இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி அன்லைன் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஓகே, கதை இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே மோஸ்ட்லி நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும். நான் லாஸ்ட் மந்த் அப்படி தான் படித்தேன். ஸோ 1 மந்தில் வந்துட்டு என்ன ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியும் 11th பாலிட்டியும் வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டைம் டேபிள் போட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு தமிழும் சைட் பை சைட் படிக்கணும், அப்புறம் வந்துட்டு இதையும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்லாம் நான் டைம் டேபிள் போட்டேன். ஆனால் என்னால் வந்துட்டு டைம் டேபிள் ஃபாலோ பண்ண முடியல. டெய்லி டைம் டேபிள் தான் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அதனால் வீக்லி அப்படிங்கிறதுலாம் எனக்கு கிடையாது. ஸோ மந்த்லி, ஸோ இந்த மாதத்துக்குள்ளே நம்ம இது 2 புக்கையும் முடிச்சிடணும், அவ்வளோதான் என்னோடய எய்மாகவே இருந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட்டே தான் ரொம்ப பெரிய கஷ்டமாகவே இருக்கும். டைம் கிடைச்சாலும் நம்மளுக்கு சோம்பேறித்தனமாகவும் இருக்கும். ஸோ அதை நம்ம யோசிக்காமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டாலே போதும். ஒன்றும் இல்லை, டெய்லி டைம் டேபிள் உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி டைம் டேபிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதத்துக்குள்ளே நம்ம 11th 12th படிக்கிறோம், இல்லை 6th 7th 8th படிக்கிறோம், இல்லை 9th 10th படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே இதெல்லாம் படிக்க போகிறோம் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குறிக்கோள் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதுபடி படிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா
நீங்கள் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நோட்டில் வந்து எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதை படிச்சிட்டோம், இது படிச்சிட்டோம், இது படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எழுதுனீங்கனாலே போதும். உங்களுக்கு வந்துட்டு நம்ம இது தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிட்டு யூஸ் பண்ணுறதும் ஒன்று தான். இதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று தான். ஒரு டைம் டேபிள் கொடுத்து என்னால் இதுபடி ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, என்னால் இதை முடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் முடிக்கிறது எல்லாமே வந்துட்டு நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.